இது எங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷத்தை தமிழகத்தில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் விஜயுடைய இந்த தளபதி விஜயுடைய கிறிஸ்மஸ் விழாவில் நாங்கள் சந்தோஷமாக கலந்துக்கிறோம். நீங்கள் ஒரு ஃபாதராக இருக்கீங்க, பேச்சு வைக்கீங்க, சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கை தமிழரசு செயல்படுத்திருக்கா இல்லை செயல்படுத்துறியா அதை விஜய் பூர்த்தி பண்ணுவாரா நினைக்கிறீங்களா? அருமையான கேள்வி. நாங்கள் உண்மையாகவே நாங்கள்லாம் போதகர்கள், நல்ல போதனையை சொல்லுகிற போதகர்கள். இப்போ நாங்களே இங்கே நிற்கிறோன்னா நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் எங்களுடைய கோரிக்கைகள்லாம் அதிகமாக நிறைவேறவில்லை. எங்களுடைய கோரிக்கை ஒரு முக்கியமான சில கோரிக்கைகளை சிறுபான்மை சார்பாக நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்கிறோம். அந்த கோரிக்கைகள்லாம் இதுவரையிலும் நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் அன்பான தாவேகா தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதில் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையினால தான் நாங்களாம் இங்கே நிற்கிறோம். பொதுவாகவே சிறுபான்மையினருடைய வாக்கு திமுக கூட்டணிக்கு பெருமளவில் வரும் அப்படின்றத ரொம்பவே நம்புகிறாங்க. இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த நம்பிக்கை இருந்தது. உண்மையாகவே எல்லாரும் நம்பணும். பல ஆண்டுகளாக அதை நம்பணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை நிறைவேற்றுன்னு காத்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை நிறைவேற்று ரொம்ப காலமாக ரொம்ப ஆண்டாக காத்து கிடந்தோம். நிறைவேற்றுவதை போல சூழ்நிலையெல்லாம் தெரிந்தது. ஆனால் நிச்சயமாக தாவேகா தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற ஒரே நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இது ஒரு புதிய ஒரு முயற்சி. இந்த புதிய முயற்சி வெற்றி அடையும். கிறிஸ்துவ பிறப்பு இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த சந்தோஷமான நாளில் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கிறிஸ்தவங்களுக்கு கிடைக்கும். அருமையான அவர் கேட்குற நல்ல என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டார். கோரிக்கையில் ஒரு சில கோரிக்கை மட்டும், முக்கியமான கோரிக்கை மட்டும் நான் சொல்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு, அதுவும் கிறிஸ்தவ மக்களுக்கு கல்லறை என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மனிதன் மரித்து அடக்கம் செய்ய அவனுக்கு ஒரு கல்லறை தோட்டம் எல்லா மாவட்டங்களிலும் அது நிறைவாய் வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அது நிச்சயமாய் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் அதை மனதில் கொண்டு எங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்வார். ரொம்ப அருமையான கேள்வி. நாங்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்தோம், செய்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் முயற்சியில் நாங்கள் வெற்றி காணலை. அதனால் இந்த வெற்றி கழகத்தின் மூலியமாக நிச்சயமாக வெற்றி காண்போம் என்ற ஒரே நம்பிக்கையோடு நிற்கிறோம்.